வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. தேர்தல் வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. தேர்தல் பறக்கும் படை பணம் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்ட்டு பரபரப்பாக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விஷயம் புரியவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி பணம் கொடுக்குறவன் இல்லை பணம் வாங்குறவன், இவங்க 2 பேரும் திருந்தாத வரைக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதையும் தடுக்க முடியாது, வாங்குறதையும் தடுக்க முடியாது. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சிகளோட அதிருப்தினால, மனக்கசப்புனால தனக்கு வர வேண்டிய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எங்கேயோ போக போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. அது வேறு எந்த கூட்டணியும் கிடையாது, அதிமுக கூட்டணி. இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸுக்கு தான் வேட்பாளர் ஒதுக்குவாங்க. போன தடவை காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி 75,954 ஓட்டு வாங்கியிருந்தார். அதே மாதிரி பாஜகவில் ராஜா 54,000 சொச்சம் ஓட்டு வாங்கியிருந்தார். 3வது இடத்துல அமமுகவை சேர்ந்த தேர்போகி பாண்டியன் 43,000 ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் இந்த தடவை காரைக்குடி தொகுதி பாஜகவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேளையில் திருப்பத்தூர் அமமுகவுக்கும் காரைக்குடிய பாஜகவுக்கும் மேக்சிமம் பேசி முடிவான நிலைமையில் கடைசி நேரத்தில் திருப்பத்தூரை பாஜகவுக்கும் காரைக்குடியை அமமுகவுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அப்படி ஒதுக்கின பட்சத்தில் காரைக்குடியோட வேட்பாளர் அப்படின்றது தேர்போகி பாண்டியண்ணன் தான் அப்படின்றது உறுதியாயிருக்கு. அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட வெற்றி வாய்ப்பு அப்படின்றது கூட்டணி கட்சிகள்லாம் ஒருமித்தமாக இருந்துச்சுன்னா அவரோட வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். ஆனால் இந்த கூட்டணிக்குள்ள சில மனக்கசப்புகள், அதிருப்தி இருக்கிறதுனால இந்த கூட்டணி வெல்லுமா அப்படின்றது காரைக்குடியில் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு பாலத்தோட அந்த செவுத்துல விளம்பரம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, வருங்கால முதல்வர் டிடிவி தினகரன் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தேர்போகி பாண்டி அவர்கள் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ வேட்பாளருக்கு ஓட்டு கேட்குற மாதிரி. இதில் இந்த கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் அப்படின்றவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அறிவித்த நிலையில் அமமுக காரங்க இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கலை அப்படின்ற மனநிலை இந்த விளம்பரத்திலேருந்து தெரியுது. இதனால அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இருக்க மனக்கசப்பும் புரியுது. அதிமுக அமமுகவுக்கு உள்ளடி வேலைகள் பார்த்தா அந்த அதிருப்தி ஓட்டுகள் எந்த பக்கம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அவங்களோட அடுத்த சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் தமிழர், இல்லைன்னா தாவேகா. நாம் தமிழரோட ஓட்டு வங்கி என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி போன எலெக்ஷனில் துரைமாணிக்கம் அப்படின்றவர் 23,000 ஓட்டுகளுக்கு மேலே இங்கே வாங்கியிருந்தார் இந்த காரைக்குடி தொகுதியில். ஆனால் இந்த தடவை காரைக்குடி தொகுதியில் நேரடியாக களம் கண்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களே இந்த காரைக்குடி தொகுதியில் களம் இறங்கி இருக்கிறதுனால இது ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இளைஞர்கள் ஓட்ட குறி வச்சு இறங்குற 2 கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று தாவேகா. நாம் தமிழரோட ஓட்டு வங்கி இதுதான் அப்படின்றது கூட யூகிக்க முடியும். ஆனால் தாவேகாவோட ஓட்டு வங்கி என்ன அப்படின்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகவே இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ரகசியம்தான் தாவேகா சார்பில் களம் இறங்குற டாக்டர் பிரபுவுக்கும் ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். டாக்டர் பிரபு மீதான ஒரு பார்வையும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. காரைக்குடி அளவில் தெரிய வேண்டிய ஒரு முகத்தை தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த ஒரு முகமாக மாற்றி இருக்காங்க. அவரை விமர்சனம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க டாக்டர் பிரபுனா யாருன்னு தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க சீமானையும் தெரியும். அப்போ இந்த அதிருப்தி ஓட்டுகள் எந்த பக்கம் போக போகுது? சீமானுக்கு போக போதா இல்லை டாக்டர் பிரபுவுக்கு போக போதா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே நடக்கிற இந்த மன அதிருப்தியினால சில வாக்குகள் நாம் தமிழருக்கோ இல்லை தாவேகாவுக்கோ போகும். அதனால இந்த தொகுதியில கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை தீர்க்காத வரைக்கும் அமமுக தேர்போகி பாண்டியனை வெற்றி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். இந்த வெற்றியோட கேள்விக்குறி அப்படின்றது நாம் தமிழர் சீமானுக்கோ இல்லை தாவேகா டாக்டர் பிரபுவுக்கோ சாதகமாக தான் முடியும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. எது எப்படியோ காரைக்குடி தொகுதி அப்படின்றது ஒரு நட்சத்திர தொகுதியா மாறிடுச்சு. இங்க தேர்தல் வேலைகள் திருவிழா மாதிரி களைகட்டி நடந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுவார்ன்ட்டு. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.